பிரைஸ் தி லார்ட். இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை வழங்கும் தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். செய்தி அளிப்பவர் பிஷப் டாக்டர் ஜே மகேஷ் அவர்கள். செய்தியின் தலைப்பு காணாமற் போன வெள்ளிக்காசு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன பண்ணணும், வேதத்தை படிக்கும் போதெல்லாம் ஒவ்வொன்றையும் தேவன் கற்றுக் கொடுக்கிறார், அவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொன்றையும் நாம் கற்றுக்கொண்டு அவைகளின்படி சாட்சியாய் பக்தியாய் வாழ வேண்டும். வேதத்தில் பாருங்கள், ஒரு சில விஷயங்களை தெளிவாகவே பேசியிருப்பார். ஒரு சில விஷயங்களை தேவன் எப்படி என்று சொன்னால் ஒருவருக்கு ஓமையை போல புரிய வைக்கிற கதையை போல சொல்லுவார். அப்படி சொல்லும்போது நாம் அவைகளை புரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு பக்தியாய் நம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் நிறைய ஓமைகளை பார்க்கலாம். அதில் ஒரு ஓமையை பாருங்கள், 8-10 வரைக்கும் வாசிக்கும்போது பாருங்கள். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கவனிங்க, இந்த நாளில் கூட இந்த வேதத்தை பார்க்கிறோம். இந்த வேத வாக்கியங்களில் ஒரு விஷயத்தை ஆண்டு கற்றுக் கொடுக்கிறார். காணாமல் போன வெள்ளிக்காசு என்று சொல்கிறார். வெள்ளிக்காசை ஏன் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்? அந்த வெள்ளிக்காசுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார்? அந்த வெள்ளி என்பதனால இல்லை, அந்த வெள்ளிக்காசு என்பது ஒரு நாள் ஒரு மனிதனுடைய உழைப்பு என்று சொல்லப்படும். அன்றைக்கு ஒரு நாள் மனிதன் கஷ்டப்படுவான் என்று சொன்னால் அந்த கஷ்டப்படுகிற ஒரு நாள் பிரயாசத்தினுடைய பலனாய் காணப்படுவது தான் இந்த வெள்ளிக்காசு. இந்த வெள்ளிக்காசு இப்பொழுது என்ன பண்ணல, காணப்படவில்லை, என் கையில் இல்லை. அப்போ அந்த வெள்ளிக்காசு பாருங்கள், 10 வெள்ளிக்காசு வைத்திருந்தால் ஒன்றை காணும். அதில் 2 காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒன்று, ஒரு மனிதனுடைய ஒரு நாள் உழைப்பாய் காணப்படுது. இன்னொன்று பாருங்கள், அந்த மனிதன் பாருங்கள் தேடி 10 வெள்ளிக்காசு வச்சுருந்தா இப்போ 9 இருக்குது, 1 காணும். அப்போ அந்த ஸ்திரீ பாருங்கள் விளக்கை கொளுத்துகிறாள். விளக்கை கொளுத்தி அவைகளை தேடுகிறாள். எங்கே அது எங்கே போச்சு? ஏன் படிக்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஒரு நாள் உழைப்பு போச்சுங்க, ஒரு நாள் உழைப்பாச்சுங்க. அந்த ஒரு நாள் உழைப்பை நான் விட்டுருவேனா? அதை நான் திரும்ப போய் தேடுவேன். பாருங்கள், ஒரு பணத்தை விட்டாங்க, அதற்கு போகிறாங்க வராங்க, என்னம்மா வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காசு எடுத்துகிட்டு வந்தீங்க, காசை காணையா, இன்றைக்கி காசு தானம்மா விடமா அப்படின்னு. 10-20 விட்டலையா? அப்போ 10-20 நான் விட்டுடுவேன். அப்போ அதுக்கு மேலே இருக்குதுன்னு சொன்னால் நான் அதை விடுவேனா? நான் ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு வந்தால் ஒரு 300 ரூபா கிடைக்கும், அந்த 300 ரூபா போட்டு வந்தால் எப்படி அப்படின்றாங்க. பாருங்கள், இன்றைக்கி ஒரு நாள் உழைப்பு என்று சொன்னால் அதுக்கு பிரயாசப்படுகிறார்கள், அதுக்கு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்முடைய தேவனும் பாருங்கள் அப்படி பிரயாசப்படுகிறார் என்பதை ஓமையாய் காட்டப்படுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஒரு காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்திரீ விளக்கை கொளுத்தி அந்த வெள்ளிக்காசை தேடுகிறார். அந்த வெள்ளிக்காசு எந்த இடத்துல, குப்பையில் கூலத்தில் எங்கே இருந்தாலும் அது ஜொலிக்கக்கூடியது, அதை காணும். வெள்ளி அதுக்கு தான் ஒப்பிட்டு பேசுகிறார். வெள்ளிக்காசு குப்பையோட குப்பையாக இருந்தாலும் அது தனித்துவமாய் தெரியும், அது தனியாய் காணப்படும், அது தனித்து நிற்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அந்த வெள்ளிக்காசு காணும் என்று சொல்லும்போது 9 இருக்குது. ஏன் 9 வச்சு நீ வாழக்கூடாதா? 9 வச்சு சாப்பிடக்கூடாதானே? 9 முக்கியம் இல்லைங்க. அது 10 இருக்கும்போது தான் அதை என்ன பண்ண வேண்டும், அந்த வெள்ளியை கழுத்திலே அணிந்து கொள்வார்கள் பெண்கள். அது அவங்களுக்குரிய கனமாய் காணப்படும், அது மேன்மையாய் காணப்படும், அது உயர்வாய் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒன்றை தான் நான் தொலைத்து விட்டேன் என்று அவங்க என்ன பண்ணாங்க, பாரத்தோடு அதை தேடிக்கொண்டிருக்காங்க. இந்த ஓமையை ஏங்க எனக்கு சொல்கிறீங்க? இந்த ஓமையில் நான் என்னங்க கற்றுக்கொள்ள போகிறேன் அப்படிங்க? அன்றாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இந்த ஓமையை சொல்வதுக்குன்னா, ஆதியாகம புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், எல்லாவற்றையும் ஒரு நாள் உண்டு பண்ணி கொண்டிருக்கார். பூமியும் வானத்தையும் உண்டு பண்ணினார், மரம் செடி கொடிகளை எல்லாவற்றையும் உண்டு பண்ணினார். 6ஆம் நாளில் பாருங்கள் மனிதனை உண்டு பண்ணார். மனிதன்
ஒரு நாளுடைய பிரயாசம். இந்த மனிதன் பாருங்க, இன்னைக்கு அவரை விட்டு தூரம் போனவன பார்த்துட்டு கம்முன்னு இல்லைங்க. அவரு நான் ஒரு நாள் பிரயாசப்பட்ட ஒரு மனிதன். எப்படி இந்த வெள்ளிக்காசு ஒரு நாள் பிரயாசமோ, இந்த வெள்ளிக்காசு எப்படி போயிட்டு தேடி கண்டுபிடித்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சதுங்க அப்படின்ட்டு விளக்க கொளுத்தி தேடுறாங்களோ, அதே போல் இந்த மனிதன் தேவன் பாருங்கள் உருவாக்கும் போது ஒரு நாள் பிரயாசம். அந்த ஒரு நாள் பிரயாசப்பட்டு ஒரு மனிதனை நான் உருவாக்குவேன். அந்த மனிதன் தொலைந்து போயிட்டால் விட்டு விடுவேனா? இல்லைங்க, விட மாட்டேங்க. அவனை நான் தேடுவேங்க. அவன் தேடக்கூடிய அந்த மனிதனை திரும்ப கொண்டு வந்தால் பரலோக ராஜ்யம் அப்படின்னு பண்ணு சந்தோஷப்படுகிறான், மகிழ்ச்சி கொள்கிறான். இன்றைக்கு இந்த அருமை தெரியாமல் ஒரு சிலர் பின்மாற்றமாக இருப்பீர்கள். ஒரு சிலர் இந்த வசனங்களை வாசிக்காமல் ஆலயத்துக்கு போகாமல் எங்கன்னா தூரமாக கிடப்பீங்க. உன்னுடைய பலன் உனக்கு தெரியல, ஆனால் உன் தேவனுக்கு தெரியும். நீ ஒரு நாள் பிரயாசம், உன்னை நான் அப்படி உருவாக்கி இருக்கிறேன், உன்னை நான் ஆளக்கூடியவனாய் மாற்றியிருக்கிறேன். அவனை உருவாக்கி சும்மா இல்லைங்க, அவர் உண்டு பண்ணி எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ஒரு மனிதன் தான் இந்த மனுஷன். ஆனால் இந்த மனிதனோ இப்போ தொலைந்து போய் ஒரு மூலையில் கிடக்கிறான். ஆளுகை இல்லாதவனாய் காணப்படுறான், ஆளுகை அற்றவனாய் காணப்படுறான். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறார். என் மகனே, நீ வா, நீ வா, என்கிட்ட வா. உனக்கு ஒரு ஆளுகை நான் தர விரும்புகிறேன். உன்னை ஆளக்கூடியவனாய், உன்னை உண்டு பண்ணும்போதே, உனக்கு ஒரு நாள் பிரயாசப்படும் போதே நீ ஆளுகை பண்ணக்கூடியவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இவன் ஆண்டு கொள்ளக்கூடியவன் என்று வைத்திருக்கிறான். இன்னைக்கு ஆளுகை இல்லாமல் எங்கேயோ ஒரு மூலையில் போயிட்டு உட்காந்து பன்றிகளோடு பன்றிகளாய் உட்காந்து கொண்டிருக்கையா? எல்லாவற்றையும் இழந்து போய் ஒன்றும் இல்லைப்பா, என்னால் ஆளுகை செய்ய முடியலப்பா, எனக்கு எதுவுமே கிடைக்கலன்ட்டு கவனிச்சிங்க. மற்றவனுக்கு ஒன்றா தெரியாமலாம் பாருங்கள். இவ்வளோ பண்ணி சாப்பிடுறது நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். இளையகுமார் சொல்கிறான், நான் கொஞ்சம் பண்ணி தாங்க எடுத்தேன். அந்த ஆள் கரெக்டாக வந்து என்ன கேட்குறேங்க. காரணம் என்ன தெரியுமா? நீ கூட்டத்தோடு கூட்டமாக இருக்கிறவன் கிடையாது. எவ்வளோ குப்பையில் இருந்தாலும் நீ அங்கே ஜொலிக்கக்கூடியவனாக கர்த்தர் வைத்திருக்கிறான். அதுக்காகத்தான் வெள்ளிக்காசு கொப்பிட்டு பேசுகிறார். அதனால் வெள்ளிக்காசு குப்பையில் கண்டால் கூட என்ன பண்ணணும்னா ஜொலிக்கும். அது வித்தியாசமாக தெரியும். தோ கிடக்குது பாரு அந்த பொருள் என்று காண்பிக்கப்படும். அந்த பொருளை எடுத்த உடனே அவன் என்ன பண்ணுறதுன்னா தன் அயலகத்துக்கெல்லாம் கொண்டு போயிட்டு தொலைந்து போனது நான் கண்டுபிடித்தேன். எவ்வளோ சந்தோஷப்படுங்க தெரியுமா? இவை என் கனத்துக்குரியது, இவைகள் எனக்கு மேன்மைக்குரியது. 10 வெள்ளிக்காசு இருந்து 1 காணா போச்சு, அதை கண்டுபிடிச்சிட்டானே. இப்போ 10 இருந்தால் தான் எனக்கு ஒரு மேன்மை. இப்பொழுதும் தேவன் அப்படி தான் உன்னை தேடி கொண்டு இருக்கிறான். உன் மேன்மை தெரியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்க. ஒரு சிலர் பாருங்கள், ஆண்டரை விட்டு தூரம் போயிட்டு குடிப்பழக்கத்தில் இன்னைக்கு ஒரு சிலர் தவறான பழக்கங்களை விட்டு வெளியே வரது கிடையாது. ஏதாவது ஒரு காரியங்களை தவறு செய்தினே இருக்கிறது தான் அவன் வேலை. இன்றைக்கி வந்து பந்தி எடுக்கும் போது தன்னை மாற்றிக்கொண்டு வந்த போல் திருந்தினது போல் மாறுவது. திரும்ப பாருங்க, ஒரு தவறு சேர்த்து திரும்ப பாருங்க. உன் தேவன் பாருங்க இன்றைக்கும் உன்னை மன்னித்து கொண்டு இருக்கிறான், உனக்கும் இரக்கம் செய்து கொண்டு இருக்கிறான். இன்றைக்கி அப்படிப்பட்ட இரக்கம் செய்கிற தேவனை விட்டுவிடக்கூடாது. அவருடைய நாமத்தை மேம்படுத்தும்படிக்கு அவரை அண்டிக்கொள். வேதத்தில் பாருங்கள், எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளுங்க 33:11 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோடே சொல்லு. கவனிங்க, இஸ்ரவேல் வம்சத்தாரை பார்த்து எல்லாரையும் பார்த்து சொல்லுங்க. அவர் குறிப்பிட்ட மக்களை பார்த்துருக்கிறார். வசனம் உள்ள போயிருக்கும், வார்த்தைக்கு அவன் பிரியமாக இருந்திருப்பான், ஆலயத்துக்கு போயிருப்பான், தேவனை தேடி இருப்பான். ஒரு சில குடும்பங்களிலே அவருடைய குடும்பத்தார் ரட்சிப்பு பெற்றுக் கொண்டிருப்பான், அவன் மாத்திரம் ரட்சிக்கப்படாதவனாக காணப்படுவான். அப்படியாப்பட்ட மனிதரை பார்த்து தான் சொல்கிறார். அந்த மனிதன் பார்த்து துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாகத்தை நான் விரும்பவில்லை என்றான். அப்போ அவனுக்கு நான் ஜீவனை கொடுக்க போகிறேன், அவனுக்கு நான் புது பலனை கொடுக்க போகிறேன். அவன் துன்மார்க்கத்தை விட்டு வரும்போது அவனுக்கு ஒரு ஆளுகை கொடுக்க விரும்புகிறான். இந்த ஆளுகை உள்ள ஒரு மனிதனாக நீ மாறக்கூடாது என்பதற்காகவே பிசாசு ரொம்ப தந்திரமாக என்ன பண்ண போகிறான் தெரியுமா? திருந்தாதபடி வைத்திருக்கான். நீயும் தெரியாமல் இன்னைக்கு எப்படி இருக்க பாரு. நீயும் இன்னைக்கு இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்க. என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் ஏன் இப்படி கிடக்கணும், எனக்கு ஒரு ராஜ்யம் ஒன்று இருக்குதுன்னு இன்னைக்கு உணர்வடைந்து இளைய குமாரனை போல நீ புத்தி தெரிந்தவன வா. இன்னைக்கு அவன் புத்தி தெரிந்தவன தகப்பன் வீட்டை நோக்கி வரான். வந்தா அவன் இழந்து போன ஆளுகை அவனை தேடி வருகிறது.
அவன் இழந்த அதிகாரம் அவனை தேடி வருகிறது. இன்றைக்கி நான் ஒன்றும் இல்லைங்க, என்னை எல்லாரும் வெறுத்துட்டாங்க, எனக்கு ஒன்றும் இல்லாமல் நான் கிடக்கிறேங்க, நீ மூலையில் உட்காந்துருக்கிறா, உனக்கு ஆளுகை தரும்படிக்கு தேவன் வல்லவராக இருக்கிறான். ஒரு நாள் நான் ஆளுகை இல்லாதவனாய் காணப்பட்டு இந்த ஆளுகை இல்லாதவன் தேவனை தேடி வரும்போது அவர் என்னை ஆளுகை உள்ளவனாய் மாற்றினார், என்னை ஆளக்கூடியவனாய் வைத்தார். நீ எப்பொழுது தேவ சமூகத்தை நாடுகிறாயோ, தேவன் பக்கமாய் திரும்புகிறாயோ, மனம் திரும்பினவனாய் வருகிறாயோ, இந்த மனம் திரும்பும்போது உன்னை ஆளக்கூடியவனாய் தேவன் மாற்றுவார். இன்றைக்கி அதனால தான் பாருங்கள், ஆலயத்துக்குன்னா இப்போ குளிச்சுட்டு எல்லாம் உடைக்கிற மாதிரி என் பிள்ளைகள்லாம் எல்லாம் வருவாங்க. ஆனால் மனம் மாத்திரம் திரும்பாது. முடித்தோன்னு அங்கே போனோம், முடிச்சோன்னு இதை செய்யணும், முடிச்சோன்னு அதை பண்ணணும்னு சொல்லிட்டு இவைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம் மாட்டோம். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மனம் திரும்ப வேண்டும். உலகத்துக்கு பின்பாக ஓடிக்கொண்டு உலக காரியங்களை நாடிக்கொண்டிருக்க மனம் இன்றைக்கு தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். தேவன் ஒருவரை நீ முக்கியத்துவப்படுத்த வேண்டும். 99 ஆடுகளை தேவன் விட்டு விட்டு இந்த ஒரு ஆட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்க. இன்னும் இந்த ஒரு ஆடு அவ்வளோ முக்கியம் உள்ளதா? கவனிங்க, ஒன்று குறைஞ்சாலும் அவருடைய கனம் போய்விடும், அவருடைய மேன்மை போய்விடும். அவர் அதற்காக பிரயாசப்பட 99 விட்டுட்டு ஒன்று தேடுறார். நீ கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அவருடைய சமூகத்துக்கு வரும்போது, நாம் அவருடைய பாதத்தை நாடும்போது அவருக்கு உண்டான மேன்மை. பிசாசு இன்னைக்கு வேதனை பற்றி பண்ணுவான். எப்படி பண்ணுவான்? பேசுவான் தெரியுங்களா? நீ உன்னை போல உருவாக்கின இந்த மனுஷனை இப்படியெல்லாம் உருவாக்கி தமது சாயலவன் தமது ரூபாவன் தமது போல மாற்றினது. ஆனால் அவர்களோ நீ விரும்பக்கூடிய பரிசுத்தது இல்லையே, பக்திக்குள்ளே இல்லையே. அவர்களோ வேறு விதமாய் செயல்படுறாங்களே. இப்போ வெக்கப்படுத்துகிற மாதிரி தானே இருக்கும். என் பிள்ளை எனக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது, என் பிள்ளை என் சொல்ல கேட்காத போது எனக்கு அது கௌரவமா? அது எனக்கு வெட்கத்தை உண்டாக்கும். நான் அவமானப்பட்டு நிற்பேன். அதை பார்க்கும்போதே ஏன் நம்ம பிள்ளை இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் அப்படியாப்பட்ட காரியங்களை நானே இப்படி பார்க்கும்போது என் தேவன் எத்தனை வேதனைக்குரியவராய் மாற்றுவார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதனைப்படுத்ததே இல்லையா? மனம் திரும்ப மாட்டீங்க. ஆனால் லென்த் டேயில் போயிட்டு என்ன பண்ணீங்க? சாப்பிடாம போயிட்டு அங்கே ஆண்டோடைய பாடுகளை குறித்து எனக்காகத்தானப்பா, உனக்காகத்தான்ப்பா பாடுகள், உனக்காகத்தான்ப்பா பாடுகள், இந்த பாடுகள் உனக்காகத்தான் நினைக்கிற நீ மனம் திரும்பின்றைக்கு இனி நான் இந்த காரியங்களை இனி செய்ய மாட்டேன். இந்த 40 நாள் மாத்திரம் என்னுடைய உபவாசம் கிடையாது. இனி வாழப்போகிற நாட்கள் எல்லாம் பரிசுத்தமாய் வாழ்வதே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியமாய் நான் கொண்டிருப்பேன். நான் அப்படி வாழ நான் ஆசைப்படுகிறேன் என்று வாழ்ந்துப்பார். உன் தேவன் உன்னை வழிநடத்த வல்லவர். உன் தேவன் உன்னை ஆஸ்வதிப்பார். உன் தேவன் உனக்கு துணையாக இருப்பார். அதை விட்டு நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நிறைய காரியங்களை, நிறைய விஷயங்களில் இப்படியாப்பட்ட காரியங்களை நம்ம விட்டு விடுவோம். பரிசுத்தமாய் வாழ்வதை, பக்தியாக வாழ்வதை விட்டுவிட்டு ஏனோ தான் என்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உபவாசிப்போம். அந்தந்த நாட்களில் போய்ட்டு சடங்காச்சாரியம் காரியம் பண்ணுற வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி வாழக்கூடாது. தேவனுக்கு பிரியமான காரியங்களை வாழ, தேவனுக்கு பயந்து நடக்க, தேவனுக்கு உண்மை மொத்தமாய் வாழும்போது அவர் மேலே பிரியமாக இருப்பார். லூக்கா 19:10 பாருங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கவனிங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நான் இழந்து போயிருக்கிறேன், நான் அவருடைய சமூகத்தை விட்டு இப்படி போயிருக்கிறேன், அவருடைய சமூகத்தில் இப்படிலாம் உண்மை மொத்தமாக வாழ்ந்தேன், பரிசுத்தமாக வாழ்ந்தேன், பக்தியாக வாழ்ந்தேன், இப்போ வாழ முடியலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்? உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு தேவனிடத்தில் கொடுத்து தேவன் பக்கமாய் திரும்பு, தேவன் அதிலே சந்தோஷப்படுவார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த மாட்டோம். இன்றைக்கு காணாமல் போன பிள்ளைகளை அன்றவை குறித்து பேசும்படிக்கு வைத்தீர். யாரெல்லாம் இப்போ காணாமல் போயிருக்கிறாங்களோ அவங்க வெள்ளிக்காசுக்கு ஒப்பாக இருக்கிறாங்க, தேவனுடைய கனத்துக்குரியவர்களாக காணப்படுறாங்க. அவர்கள் ஆளுகை உள்ளவர்கள் என்பதை எண்ணிக்கொண்டு உம்முடைய பக்கமாய் திரும்ப, உம்மோடு கூட நெருங்க, உம்மிலே பலம் கொண்ட மனிதராய் மாற கிருபைத்தார். வழிநடத்தும். பெரிய காட்சி ஏசு கிறிஸ்துவமாய் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் கீழ்காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.